சௌகரி மாமா சொன்னார், என்னடா பெரிய விஷயமா இருக்கு, நீ பாண்டவர்கள் துக்கப்படுறதை பார்க்கணும்னு வந்த, பார்த்துட்டியோ இல்லையோ, அப்புறம் ஏன் வருத்தப்படுற அப்படின்னா. துக்கப்படுறத எங்கே பார்த்தேன், நான் தான் துக்கப்பட்டேன் அப்படின்னு. நீ எங்கடா துக்கப்பட்ட, நீ கந்தர்வர்கள் ஜெயிலாக போன, அங்கே கந்தர்வர்கள்ட்ட தானே அரெஸ்ட் பண்ண, மனுஷனை அரெஸ்ட் பண்ண உன்னை, இதுக்கு போய் வருத்தப்படுற, இது ஊரில் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், பானுமதிட்டு நான் சொல்கிறேன் யார்ட்டையும் சொல்லாதேன்னு. அதனால் தைரியமாக வா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதுக்காக கஷ்டப்பட்டு நான் தாயாடி பொய் சுதாட்ட ஆடி ராஜ்யம் வாங்கி கொடுத்தேன், அனுபவிக்காமல் போகிறேங்கிறியே அப்படின்னு மாமா சொல்கிறார். துஷாசனம் நீங்கள் சொல்லுங்கன்னா எப்படி பெரிய தகராறு நடக்கிறது. இந்த தகராறு நடப்பதை அசுர சக்திகள் பார்த்தார்கள். அசுர சக்திகளில் சொன்னால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, துரியோதன ஒத்தந்தான் நமக்கு அதிர்ஷ்டமாக கிடச்சான், ஒவ்வொரு அசுரனையும் இந்த திருமால் கொண்டுடுறார், அதனால் நாமெல்லாம் திருமாலால் கொல்ல முடியாத ஒரு அசுரன் உறவானும் பூலோகத்தில் அப்படி தபஸ் பண்ணணும். பரமசிவனை குறித்து பரமசிவன் வந்தார், உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். எங்களுக்கு ஒரு பிரதிநிதி வேணும், அவன் திருமாலால் கொல்லப்படக்கூடாதவனாக இருக்கணும்னு கேட்டோம். பரமசிவன் உடனே என்ன பண்ணாரோ தெரியல, ஒரு செல்லை எடுத்து ஃபோன் பண்ணினார். அவர் ஃபோன் பண்ணி தான் கேட்டார், கிருஷ்ணனை கேட்டார், இந்த மாதிரி வரம் கேட்குறான்னு என்ன பண்ணுறது பெருமாளே, திருமாலால் கொல்லக்கூடாத அசுரன் வேணும்னு கேட்குறாளே, நான் கேட்ட வரத்தை கொடுத்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது, தாராளமாக கொடுங்கள் விட்டார். திருமாலால் கொல்லக்கூடாதுன்னு தான் வாங்கிருக்கேன், நான் பீமசேனன் வச்சு கொண்டுக்கிறேன் அப்படின்னு. அப்பொழுது பீமசேனனை வச்சு கொல்றேன் அப்படின்னா என்ன ஆயிடுத்து, கதா யுத்தத்தில் பீமசேனன் கொண்டுடுவான், தைரியமாக நீங்கள் வரம் கொடுக்கலாம்னு அவர். அதை அசுரர்கள்ட்ட பார்வதி தேவி காலை விழுந்தது, கதா யுத்தமா, இந்த கதா யுத்தத்துலேயும் மாளாதபடி வரம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க, அதனால் என்ன பண்ணணும், இவனுக்கு இடுப்புக்கு மேலே இரும்பு வலிமை இருக்கணும் அப்படின்னு வரம் கொடுத்தா. ஏன்னு கேட்டால் யுத்தத்தில் கதா யுத்தத்தில் இடுப்பு கீழே அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. எப்படி ஃபுட்பாலில் வந்து கை பட்டுதுன்னா ஃபவுல், கிரிக்கெட்டில் கால் பட்டுதுன்னா அவுட், அப்படிலாம் வச்சுருக்கோம் இல்லையோ எல்பிடபிள். அது மாதிரி கதா யுத்தத்துக்கு ஒரு ரூல் இருக்குது, கதா யுத்தத்தில் கால் இடுப்பு கீழே அடிக்கக்கூடாது. அதனால் பீமசேனோட கதா யுத்தம் பண்ணாலும் துரியோதனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. அதற்காக தேவி என்ன பண்ணினா, இடுப்புக்கு மேலே இரும்பு வலிமைன்னு விட்டா, ஆட்டோமேட்டிக்கலி இடுப்பு கீழே வலிமை கிடையாது துரியோதனுக்கு, அப்படி வரம் கொடுத்து வச்சுருக்கா. அப்படி கஷ்டப்பட்டு துரியோதனை பெற்றிருக்கோம். அப்படி இருந்துச்சே துரியோதனும் இப்படி தற்கொலை பண்ணிவிட்டா என்ன ஆகிடும். அதனால் அசுரர்கள்லாம் துரியோதனை பாதாளத்துக்கு அழிச்சு போய் இந்த கதையெல்லாம் சொல்லி, உன்னை கஷ்டப்பட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ கவலைப்படாத, உனக்குள்ள நரகாசுரனையும் புகுத்திருக்கோம், அதனால் பயங்கரமான யுத்தம் பண்ணி பாண்டவர்களை ஜெயிக்க போகிற, இன்னொரு காரியமும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், பீஷ்மர் துரோணரெல்லாம் புகுந்துக்க போகிறோம். இந்த பீஷ்மர் துரோணருக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும், நாங்கள் புகுந்ததில் அசுரர்கள் புகுந்தால் குழப்பம் வந்துடும், அவளுக்கு குழப்பம் வரும். என்ன குழப்பம் வரும்னா, பாண்டவர்களுக்காக நாம் சண்டை போடலாமா கூடாது, துரியோதனை தான் போடணும், அவன் தான் சோறு போட்டிருக்கான், நமக்கு நன்றி கடன் செலுத்தணும் அவளுக்கு தோணும். அதனால் அவர்கள் குழம்பி ஒன் சைடில் யுத்தம் பண்ணுவா, இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதனால் நீ தயவு செய்து உயிரை விட்டுறாத அப்படின்னு அவனுக்கு சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து விட்டார். அப்பொழுதுதான் கர்ணன் ஒரு சபதம் பண்ணினான். அன்பர்களை கேட்டுக்கொள்ளுங்கள், கர்ணன் பண்ண சபதம் என்ன தெரியுமா, இன்றிலிருந்து நான் கால் அலம்ப மாட்டேன். நான் புதுசாக கதை சொல்கிறேன், நீ அன்னிலேருந்து கர்ணன் கால் அலம்பினது கிடையாது. கால் அலம்பாமல் எப்படி சுவாமி போயிட்டு வந்துருப்பான் பாத்ரூம்லாம் ஒருத்தர் கேட்டார். இதை கேள்வி அதுக்கு சில பேர் சொன்னால் இன்னொருத்தரின் கால் அலம்ப முடியாது அனுமதிக்க மாட்டேன்னு அர்த்தம்னு சொல்கிறா. கால் அலம்பல அவ்வளோதான், அப்படி விரதம் வச்சுட்டான். இரண்டாவது விரதம், அர்ஜுனனை ஜெபிக்கும் வரை நான் எங்கிட்ட யார் எது கேட்டாலும் கொடுப்பேன். நான் நோட் பண்ணிங்க, அப்படி ஒன்றும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும்னு கர்ணன் கொடுக்கல, அவன் விரதம் வச்சா சூழலை பிரார்த்தனை மாதிரி. சில பேர் சொல்கிறா, நான் இந்த விரதம் நிறைவேற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன். ஒருத்தரை பார்த்தேன், எதுக்கே தாடி வச்சுட்டு இருக்கேன், நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண அப்புறம் தான் தாடி எடுப்பேன், நான் கடைசி வரையும் எடுக்கலை, அது வேற மேட்டர். அது மாதிரி அவன் சொல்லிட்டான் ஒரு விஷயம், நான் அர்ஜுனனை தோற்கடிக்கும் வரை யாருக்கிட்ட எது கேட்டாலும் கொடுப்பேன். இந்த மாதிரி தானம் பண்ணுறதுக்கு, இந்த தானத்துக்கு வரக்கூடிய பலன்கள் நமக்கு நிலைக்காது. அதனால அர்ஜுனன் கர்ணனே அந்த தானங்கள் வந்த பலன் கடைசியில் காப்பாற்றாதபடி பகவான் பண்ணினான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தானங்கள் பண்ணும் பொழுது அந்த தானம் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அவனுக்கு கொடுக்கணும்னு கொடுக்கறது வசதியை ஒழிய, இதை கொடுத்தா நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னு நினச்சிட்டு கொடுக்கக்கூடாது.